ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நாம்பு கலப்பையில் பார்த்தீங்கன்னா நேற்று காதை உடச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த இப்படி இருந்துச்சு. ஓகேவா, இது ஏதோ கல் மாட்டியே ஏற்கனவே கிராக் இருந்துருக்குது, கட்டாகி போச்சு. அதனால் இப்போ புது பின்னு இது ஸ்பேர் வச்சுருக்கோம் பாய்ச்சி அர்ஜென்ட்டுக்கு. இப்போ இந்த புது பின்னை மாற்றி பட்ட ஒரு செட்டு மாற்றோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ப்ரோ. ஓகேவா, இதை பார்க்குற நம்பர்கள் பாருங்கள். இல்லை எனக்கு இது மாற்றுறது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடும் ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போய் மங்கீஸ் பண்ணார் தெரியுமா, புட்டுருந்துச்சி. பொட்டியில் இருக்க எடுத்துட்டு வா. ஓகே ப்ரோ, இந்த போல்ட்டை இப்போ வந்து கழட்டிட்டு அந்த பழைய உருகிட்டு பழைய சாப்பிட்டு உருகிட்டு புது சாப்பிட்டு மாட்ட போகிறோம். ஓகேவா, நம்ம பையன் வரட்டும். நம்ம சந்தோஷ் தான் இன்றைக்கி வேலை செய்ய போகிறாரு. எப்படி செய்கிறாரு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கோகுல் எப்படி செஞ்சால் சந்தோஷம் எப்படி செய்கிறான்னு பாருங்கள். இவன் இப்போ தான் அறிமுகம், போக போக தான் இனிமேல் தொழில் கற்றுக்காப்பில் பாருங்கள். இருக்குதா? சரிப்பா. எப்படி போட்டு கழட்டுவ? இந்த பக்கம் நட்டை இதை எதாவது கழட்டு. இங்கே கட்டாக இருக்குது பாரு இது. லூஸ் விடணுமா டைட் வேணுமா புட்டுருச்சா? இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு புட்டுருச்சா? லூஸு. அழுத்து அழுத்து அழுத்து. என்னடா அழுத்து. உன் பலம் அவ்வளோதானா? சந்தோஷ வீரம் சூறங்கிறாங்க. போய் அவத்துல சாத்திக்கு பைப் எடுத்து மொல்லையே போயிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை. பைப் போட்டு இல்லை சந்தோஷ் பார்க்கலாம். அழுத்து. வர அது ஆகிட்டு போகுது. கலப்பி தள்ளு சந்தோஷ். வேணாம் இருக்கு, கலப்பி தள்ளு, போட்டு தள்ளு தள்ளு. விட்டுரு. இப்போ பேனர் போடு. இப்போ போடு. பைப் போடு. அதெல்லாம் ஒன்றும் சத்து பத்தாது. அழுத்த. என்னடா சந்தோஷ், அப்படியே கழட்டிப்பேடா. வளம் இருக்குதா இருக்குது சந்தோஷம். அப்படிங்க அப்பா, சந்தோஷனா கொக்கானா? நம்மளால முடியாத எது மொல்ல எழுத்து டக்குன்னு நெஞ்சு மேலே அடிப்பு போகுது பைப்பு. அப்படி கழட்டு. யாருக்கிட்ட? சந்தோஷ். சூப்பர்ப்பா. நம்ம கையிலே கழட்டலாம். பைப் போட்டுரு. அப்பயும் சத்து பத்தில் எடுக்குதா? கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குதா? கழட்டு. ஓகே, நம்ம இதை கழட்டிட்டு அப்புறம் நம்ம புது பின்னை போட்டு கப்புன்னு டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சூப்பர், கழட்டிட்டு எடுக்குதா? நல்ல பையன். சமட்டி எடுத்துருவா கோகுல, இதை தட்டு அதை அதில் போடு. அதெல்லாம் அதில் கிடக்கட்டும். ஏதோ ஒரு வண்டியில் சமட்டி எடுத்துருவா. அடைய பாரு, சிக்கான்னு. இங்கே அடி அந்த வழி பிடிக்கும். கையை அப்படி வைக்கக்கூடாது, கை மேலே வச்சுக்க. அதெல்லாம் பத்தாது, ஓய்டி. இரு நான் தான் வரட்டா. கூட அடி. நான் 2 அடி அடிச்சு விட்டு. சாமி என்ன அடி பா, பவர்ப்பா. புதுசு கழட்டி போட்டு. சந்தோஷ் அடி பயங்கர அடிடா. என்ன அடி விழுவுதுங்கிற? டங்குன்னு. இதை இங்கே பாரு, இதை போடும் போத இப்படி வச்சு போடணும்.
ஓகே. சமைச்சு கூட எது அதை கூட போடலாம், அதே போட்டுக்கலாம். இதுக்கு தான் ஒரு ஆளினார் அழகராஜா வேணுங்கிறது. வாசல் அது உடச்சி போச்சா? போட்டு டைட் பண்ணு. ஏதோ அந்த பின்னாடிக்கு ஸ்பேர் ஒன்று வாங்கி வைக்கவும் ஆச்சு, இல்லைன்னா பிங்கிலிப்பே பிளேப்பி ஆயிருக்கும். இப்போ டைட் பண்ணுற. அரே பேனர் கூட கரெக்டாக இப்படி திருப்பி போட்டு டைட் பண்ணணும் தெரியுது பாரு. இது சந்தோஷனா கொக்கானா. ஓகே ப்ரோ, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாகி போச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி சொல்கிறது, புதுசு கடைஞ்சிட்டு வரணும். அதனால் இதை வந்து தூக்கி எறியக்கூடாது, எடைக்கு போடக்கூடாது. இது வந்து பத்திரமா எடுத்துக்கொண்டாந்து இதை ட்ரேட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு போகிறோன்னே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் சார்ஜ் தான் நம்ம ரிஞ்சு போட முடியும். கால் மேலே போட்டுக்காதீங்க, சந்தோஷம் உஷாராரு. அப்படியே இப்போ விட்டுருந்தேன்னா நான் அந்த மரம் கையை வச்சு நான் அரைக்கிருக்கோம். பைப்பு எடுத்துகிட்டு வாங்க. அது உஷாரு கோகுலோட சந்தோஷோட மூளை. புது போல்ட்டு ஏன்னா வேஸ்ட் பண்ணோம், பழைய போல்ட்டு மரம் நல்லா தானே இருக்குதுங்கிறோம். பார்த்துக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு வருமா சந்தோஷோட அறிவு? வேற எந்த அளவுக்கு எழுதுக்கிறேன்னு பைப் போட்டு எழுதிக்க. நாங்களாம் யாரு இளவட்டம் ஆச்சு, நீ எடுத்து போடாம அழுத்துவோம். அப்படியே இப்படி விளக்க நேட்டம் போகுதா? சுவிட்சு தள்ளுறது பற்றி எப்படியே இருச்சுண்ட சுத்தியில் 2 போடு போடுறேன். அப்படியே அழகே போச்சேடா. லைட்டாக அழுத்து நிமித்திக்கலாம். போதும் 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 போதும். போதும் போதும் பாகுபலி. நல்லா எடுத்து இருந்தாலும் கொண்டு வந்து போடும். இப்போ அடுத்தது இது மாதிரி நம்ம ஒன்று செஞ்சுட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கணும். சரி ஓகே, பண்ணிக்குவோம். கலப்பி தூக்கி நேரத்துக்கு 2 பேரும் பட்டையை மாற்றிக்கிட்டு திருப்பிக்கலாம்ல சொன்ன மாதிரி. இந்த மண்ணை தட்டி விட்ற தம்பி சந்தோஷ், மண்ணெல்லாம் தட்டு, பட்டை மேலே தட்டு பேரெல்லாம் கொட்டும். போய் தட்டு, அதெல்லாம் வலிக்காது. இன்னொரு சுற்றி எடுத்தா, இந்த வண்டியில் எடுத்தா, இந்த வண்டியில் ஒரு சுற்றி எடுத்தா. அப்படிதான் அப்படிதான். சந்தோஷனா கொக்கானா என்ன அடி. தட்டி விட்டு பேனர் எடுத்து கழட்டுங்க. ஓகே ப்ரோ, இதோட புது பட்டை இப்படி தான் இருக்கும் பாருங்க. எங்களுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தையும் வந்து அதெல்லாம் கழட்டுங்க. அது இந்த செட்டு ஓட்டு அடிச்சுட்டு பார்த்துக்கலாம். சரி ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆம்பு கலப்பிக்கு 5 கலப்பு பட்டை வாட்டம் தான் இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கலப்பை பட்டை இருக்குதுல்ல, அந்த மாடலில் தான் ப்ரோ இருக்கும். தெரியுதா? அங்கே பாருங்கள், இவ்வளோ தான் லைட்டாக ஒரு மைன் உருட்டாக தான் வளவாக இருக்கும். ஓகேவா? இது வந்து பட்டை வந்து 1100 ரூபா வருது. இது ஒரு 100 மணி நேரம் ஓடுன்னு வச்சுக்காங்களேன். நாங்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்பு கலப்பைக்கு இந்த 9 கலவுக்கு மாட்டுறாங்களா, அந்த யூ மாதிரி இருக்குமே, அந்த பட்டை தான் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்குலாம் அந்த பட்டை தாங்காது. இது வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து லாரி பட்டையில் கட்டடிக்கிற இடத்துலேயே கொடுத்து நாங்கள் டெம்பரை குறையக்கூடாதுன்னு சொல்லி பட்டையை எடுத்து தலைவில் மட்டும் அந்த பக்கம் இறங்குற மாதிரி டேப்பர் எடுத்துவிட்டு ஹோல்ஸ் அதுக்கு தக்கணும் ஹோல்ஸ் போட்டு விட்டுருன்னு வச்சுக்காங்களா, அப்படியே தூக்கி மாட்டுறது தான் ப்ரோ. இது மாதிரி நீங்கள் பட்டை ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா பட்டை உடையாது, வளையாது, நிம்மறாது. இதே மாதிரி தேயிரம் வரலாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆப் குழுக்கு தான் போட்டால் தான் வாட்டம் வருது. ஃபுல் குழுவில் வாட்டம் வருது, இறங்க மாட்டேங்குது கலப்பை.
இது மாதிரி உட்காந்து இறங்க மாட்டேங்குது. ஆப் குழுக்கு மட்டும் கழட்டுங்க எல்லாம் பிரிங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதுதான் வந்து இன்னைக்கு கழட்டி மாட்ட போகிறேன். எல்லா பட்டையும் கழட்டிவிட்டு புது பட்டையை மாற்றி விட்றது தான் இன்றைக்கி வேலை. கழட்ட முடியலாம், மோட்டர் போடுங்க. பார்த்து சம்டியில் தட்டு, அதெல்லாம் தள்ளாத. அப்படிலாம் அடிச்சு நவுத்தணும். கையில் மட்டும் தட்டிக்காத. வரலையா சம்டியில் நெட்டு மேலே அடிச்சுன்னா பிடிங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ அவ்வளோட போயிடுச்சு. இன்னொரு பழைய போல்ட் எடுத்து அது அந்த ஓட்டையில் வச்சு அடிச்சுன்னா பிடிங்கிட்டு வந்துடும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? அப்படி இப்போ எப்படி வந்துச்சு? வாழைப்பழம் மாதிரி வந்துச்சா? அது மாதிரி அடித்து பழகணும். எல்லா பட்டையும் அது மாதிரி தான் தட்டணும். சும்மா கையெல்லாம் முக்கிட்டு கூட சம்டி போடாம பார்த்து சம்டி போடணும். நம்ம சுஜித்து பாரு எப்படி விட்டு ஆட்டுறாரு ஓட்டையில். சுஜித்துக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ட்ரைனிங்கில் எக்ஸ்போர்ட் அவர். சிரிக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான் ப்ரோ. எதுக்கு சிரிக்கிறான்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. சந்தோஷம், உனக்கு ஏதாச்சும் விளங்குதா? விளங்கிரும். இன்னொரு 6 மாதம் இருந்தீங்கன்னா விளங்கிரும். சரி, நான் போல்ட் வாங்கிட்டு வந்தால் தான் அடுத்தது வேலை. நான் போய் போல்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுங்காட்டி கழட்டுங்க எல்லாம் மேய்ங்க. சுஜித், அதுங்காட்டி இந்த பின்னாடி கொஞ்சம் அரைக்கிருக்குது, அதையும் கொஞ்சம் வெல்டு சுட்டுறியா? நான் சுஜித்து, அது ஒன்று தான் ரொம்ப போயிடுச்சு. மீதியெல்லாம் இருக்குது. ஓடிட்டு அடுத்த ஐட்டம் வச்சுக்கலாம். போ நைட்டும் நம்ம கையை வச்சுக்கிட்டு நம்ம அல்லாமல் வெல்டு வைக்க முடியாது. இந்த வாட்டி ஓட்டு அடுத்த ஐட்டம் எல்லாத்துக்கும் ஒட்டுக்க வச்சுக்கலாம். அந்த பக்கம் தட்டி விட்டு இந்த பக்கம் தட்டுறா சுண்டு. உள்ளக்கிற மண்ணெல்லாம் வெளியே போட்டு தட்ட முடியலாம். அந்த பக்கம் கட்டை மிளகில் பிடிச்சிக்கிட்டு தட்டு. ஒரு நிமிஷம் அப்புறம் கையை நசுக்கிட்டீங்கன்னா அப்புறம் பியான்னு கத்துவேன் பாரு. சந்தோஷம் சுத்த பாரு. என்னமோ ஆயில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான். மறுபடின்னு குழந்தை ஒரு ஷர்ட் எடுத்துட்டோம். போல்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுங்காட்டியும் வரமாட்டேங்குதா? கவுத்து கட்டியிலு வரமாட்டேங்குதுண்ணா. இழு அந்த காரை உடச்சி விடாத. அதான் ரோட்டில் கூட கொண்டு வச்சு தட்டு. வரமாட்டேங்குதுன்னா அந்த பேனர் தான் இப்படி வச்சு அது மேலே இருமலை வச்சு தட்டு பேனரை. இப்போ எப்படி வந்துச்சு? எல்லாம் எனக்கு நினச்ச பக்கம் பொறிக்க போடாதீங்க. எல்லாம் இப்போ ஒரு பக்கம் பொறிக்க வைங்க. நெட்டெல்லாம் வேணும். போல்ட்டுக்கு தான் தலை இல்லை, நெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போய் போல்ட் வாங்கிட்டு வந்துட்டா. ஓகே நண்பா, நாம் போய் நான் போல்ட் வாங்கிட்டு வரங்காட்டியும் கைப்பிள்ளைங்கெல்லாம் புதுப்பட்டை பழைய பட்டையெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டாங்க. எடுதான் மாட்டு பார்க்கலாம். மொத்தப்பட்ட 2 இருக்கும் பாரு. அந்த ஓரத்துக்கும் அந்த ஓரத்துக்கும் அது வந்து அந்த ஓரத்துக்கு எடுத்து மாட்டு. ஒரு சரிப்பா போ. வளர்த்து 2 போல்ட்டும் அந்த மொத்த பட்டைக்கு போட்டுக்கா. வளர்த்தி அது 2 ஓரத்துக்கு போடு. குட்டை போல்ட்டு வீட்டில் இருக்கும். நம்ம சந்தோஷ் போடுறான். எப்படி போடுறான் கம்ப்யூட்ரு. போடு தங்க, நீ போடுறா. சூப்பரு. இதுக்கு தான் சந்தோஷ் வேணுங்கிறது. போடு சரியா பச்சு போடு. டேய் கம்மன்றா, அவன் போடுற பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்போ தானே கரெக்டாக போடுறான். சிரிக்காதடா டேய். சிரிக்காதடா. அவன் கரெக்டாக போடு தங்கம், நீ போடுறா. போடு சந்தோஷ். அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? போடு நல்லா இருந்தால் பழைய நட்டு போடு. கண்டுபிடிச்சிட்டான்டா.
ஐயோ நான் எதுக்குடா வந்து கையடிக்க சொல்கிறான்னு நினச்சேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அப்பயும் என்னத்தரா பார்த்துட்டு வந்த? போடு, நீ போடுற மாவனை போடு, எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். எவன் 2 வேலை செய்கிறான், எவன் 1 வேலை செய்கிறான்னு பார்ப்போம். அப்படியே வந்துருச்சுடா ஞாபகம். கொஞ்சம் மூளை வேலை செய்யுதுடா. சந்தோஷுக்கும் மூளை இருக்குது, நம்ம இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அவன் அட்வான்ஸாக இருக்கிறான்டா. போ டைட் பண்ணு. ஒரு பொருளை எப்படி போடுறதோ அதை பார்த்து அதே மாதிரி தெரியலனா கூட திரும்பி பார்த்து பழகிக்கணும். சரியா? வந்து பார்த்தீங்கன்னா கீழே வளர்த்தி போல்ட்டு, மேலே குட்டை போல்ட்டு. போல்ட்டு எடு ஃபஸ்ட்டு. அதை மேலே சொல்லு, குட்டை போல்ட்டை மேலே மொதல் ஓட்டையில் அப்படியே. இன்னொரு வளர்த்தி போல்ட்டு எடு. அதை கீழே சொருவி. அவ்வளோதான். சென்டரை போட்டுரு, இல்லை டயராம்புக்கு போட்டலாம். இந்த சைடு தானே அதிகம் கட் பண்ணி ஓட்டுவோம். இதுக்கு போட்டுற, இது தானே அதிகம் கட் பண்ணுறது. அதுக்கு 2 வளர்த்தி போல்ட்டு போட்டுரு. சுண்டு மொத்த போல்ட்ட 3 தான் இருக்குதா? 3ஐயும் போட்டு விடு. ஊய், சுண்டுக்கு வேறு லவ்வர் ஃபோன் பண்ணிட்டானா. அதுங்காட்டி சுண்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டார். நம்ம சந்தோஷ் தான் விட்டு நுணுக்கிறாரு. சந்தோஷ் போடுறதுல கில்லாடியாக இருப்பான்னுட்டுக்குது. எப்படிலாம் பார்த்து எப்படிலாம் அளவு பார்த்து போடுறாரு பாருங்களேன். சந்தோஷுக்கும் யார் சந்தோஷனா கொக்கா நான் ஏன் சந்தோஷ நம்மளால முடியாது. என்ன போடு போடு. ஓகே நண்பா, நாங்களது வந்து 9 கலப்பைக்கு ஆம்பு கலப்பைக்கு இந்த மெத்தட் தான் நாங்கள் பட்டை எடுத்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எப்படி போடுவீங்க? இல்லை இன்னொரு பட்டை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மாதிரி வருமா, அந்த பட்டை யூஸ் பண்ணுவீங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மேக்ஸிமம் இந்த பட்டை போட்டு இந்த மாடல் கலப்பை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பட்டை வந்து ஒடியாது, வேஸ்ட் ஆகாது, லைஃப் வரும்னு வச்சுக்காங்களேன். இப்போ நாங்கள் எங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு செட்டு தான் பட்டை உடையும், எல்லா செட்டும் பட்டை உடையாது. அதனால் நாங்கள் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்டா அவனுக்கு திரும்பி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சாமா? அந்த ஓட்டை எதுக்கு தெரியுமா? போக கற்றுக்குவேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஓ அடுத்து அவன் டைட் வச்சுக்குவான், நீ போடு. அதே மாதிரி குட்டை 1 வளர்த்தி 1, ஓகேவா? அது எதுக்கு அந்த ஓரத்தில் மட்டும் 2 வளர்த்தி போல்ட்டு போட்டோம்னா அது பட்டை வந்து மொத்த பட்டை. அதுக்கோசரம் தான் குட்டை போல்ட்டு எட்டாது, அதுக்கோசரம் தான் வளர்த்தி போல்ட்டு போட்டிருக்கிறோம். போல்ட்டை உடச்சிப்படாதரா சுண்டு. உன் வீரத்தை அந்த போல்ட்டில் காட்டாத, உன் வீரத்தை காட்டுறதுக்குலாம் இடம் தனியாக இருக்குது. போல்ட்டை நெளிச்சுப்படாத, உடச்சிப்படாத. டைட் பண்ணி விடு. சந்தோஷ் போடுறதுல சரியாக போடுறாருப்பா. சந்தோஷ்னா கொக்கானன் தலையை மட்டும் பாரு, ஊன் தலை மாதிரியே இருக்குதுடா. ஊன் தலையும் அவன் தலையும் சுருட்ட தலையாட்டுக்குதுடா. 2 தலையும் ஒரே மாதிரி இருக்குதுடா. சந்தோஷ் கலப்பு மேலே ஏறவும் எங்கெங்கே ஏறிட்டு நெட்டை போடுறாருப்பா. சந்தோஷோட பவர் தான். சந்தோஷோட பவர் அடிச்சிக்க முடியாது. சந்தோஷ் நேற்று வீடியோவில் இன்னைக்கு வீடியோவில் தான்டா வருவோம். கமெண்டில் என்ன சொல்கிறான்னு தெரில. சந்தோஷம் பார்த்துட்டு சரி போ விளையாடுப்பா போ. கோகுல் தான் லீவ் அதிகமாக போடுறாரு. வேறு தொடர்ந்து 4-5 நாளாக லீவ் போட்டார். மீறி கேட்டால் ஏதாச்சும் சொல்கிறாரு.
சரி விட வெய், அதுக்கு மேலே இருக்குது ஒத்துழை. என்ன நடந்துச்சு? 5 கிலோ பட்டை இப்போ இறக்கி போட்டுடலாம், இறக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். முடியுதா? டைட்டு சுட்டியா? இன்னும் 2 இருக்குது. ம். வச்சிட்டானு பாரு, எல்லாம் வச்சிட்டானா. இந்த பழைய போல்ட்டெல்லாம் அது பாரு, பேரில் பழைய போல்ட்டு போடுறதுக்கு பாரு, பேரில் அடிக்க வச்சுருக்கோம். இதெல்லாம் பொறிக்கிட்டு போய் அது மேலே அதில் போட்டுரு. பழைய இரும்பு போடுற போல்ட் இந்த அதில் பாரு, பேரில் நேராக போனீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். அந்த போல்ட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு பக்கெட் இருக்கும், பக்கெட்டில் போட்டு பட்டையெல்லாம் பொறிக்கிட்டு போய் போடு. இந்த பக்கம் தட்டு சுண்டு, இந்த பக்கம் வரணும். தட்டு. ஓகே, டைட் பண்ணிடு. வரமாட்டேன், நீயே கொண்டு போய் அதை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தி போடணும். இப்போ ஒரு ஐட்டம் தான் காட்டுவேன், நான் ஒவ்வொரு ஐட்டமாக நான் கூட்டி போய் இந்த இடத்துல வைடு அந்த இடத்துல வைடுன்னு சொல்ல முடியும். நம்ம சுஜித்துக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, சுஜித்துலாம் டான்னு. அவருக்கு அவரே கண்டுபிடிச்சி அவரே கொண்டு விட்டுருவார். சரி, வச்சுருவார் பட்டையை. கரெக்டாக வச்சுருவாங்க. அது நீங்கள் வைக்கிறதுல யார் சாதாரணப்பட்ட மாப்பிள்ளைங்களா? எல்லோரும் பழந்தன்னு கொட்டையை போட்டால் நீங்கள் கொட்டைக்கு ஏற்றியில் சாப்பிட்றாளுங்க. அட்டி ஒன்று இட்டி மாதிரி விழுகுது. ஆள் தான் நரம்பு கூட காட்ட நெட்டு அடிக்கிற அடியில் சடிஞ்சு போகுது தலை. ஆமாம்மா, ஸ்ட்ராங்கு தான். அது மட்டும் தான் ஸ்ட்ராங்கா? அதானே பார்த்தேன், எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த லூஸ் கனெக்ஷனுங்கிற பேச்சு கேட இல்லையா? ஓ, கடைம்பாடி எடுத்தா தானே போட்டு. போட்டு கலப்பி தூக்கி நிறுத்துங்க. பார்க்கலாம் யாருக்கு திறமை இருக்குதுன்னு பார்ப்போம். அம்பு நீ தூக்கணும் 40 கிலோ பட்டையை தூக்கிட்டு வந்துட்டான். மூச்சு பிடிச்சிக்கு போறாடே, அவன் நாளைக்கு வேலைக்கு வரணும்டா. தத்தித்தரு என்ன அது 2 பேர்த்துக்கும் காற்று தான் போகுது. கையில் தான் தூக்கணும். ஒரே ஜோர் 1 2 3 அப்பாடா. ஆச்சு, அப்பாடா. கலப்பை குதிரை மாதிரி நிற்கிதுடா. சாமி எது அது இன்னும் ஓட டைட் பண்ணோம்டா தம்பி. இதை இங்கே ஒரு பட்டி, இதை இந்த பட்டியை கிராஸாக வச்சுருக்கிறான். அது ஒரு 2 நாளைக்கு ஓடி டைட் பண்ணும் போது நேர் பண்ணிக்கலாம். இந்த பட்டை அது பின்னாடி 2வது பட்டை. அதுக்கா அவன் தப்பாக பண்ணிக்கிறான். அவனை பேசிக்கலாம். ஓ, அளவு வச்சுலாம் அளவு வச்சு அதே அப்புறம் சுண்டை வரல, அளவு வச்சு போட முடியும். ஒரு குத்து மதிப்பாக தான் போடணும். சரி, ஓகே, வேலை முடிஞ்சுது. இந்த பின்னு ஓட்டை கரெக்டாக நேராக வச்சுட்டோமா? சரி, ஓகே. அந்த பரம் கழட்டி விட்டு 5 கிலோ இதுக்கு ஒத்துக்கிட்டு வாங்க. சுண்டு ஏறு. பரம எங்கே கழட்டி விடலாம்? அதான் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த குட்டா மேலே கழட்டி விட்டு 5 கிலோ போய் மாட்டிக்கிட்டு வா. அந்த கலப்பைக்கு அல்லையில் 5 கிலோ பக்கம் மேலே இருக்குது. அந்த கல்லுக்கிட்டில் கொண்டு போய் சார்ஜ் வைக்கிற மாதிரி கழட்டி விட்டுலாமா? கரெக்டில் தூக்கி வச்சுட்டு போகட்டும்டா. போலாம்போ. ஒரு பரம் மாட்டி விடுறதுக்கு 1/2 மணி நேரமாவா? ஓகே ப்ரோ, இந்த இடத்துல கழட்டி விட்டோமா, அந்த பரம் செட் ஆகலை. அப்புறம் போய் காட்டுக்குள்ளே கல் இருந்துச்சு, கல் மேலே கழட்டி விட்டோம். ஏன்னா அரிச்சு விடும், நம்ம கூட ஓசு கொடுக்க மட்டும் அந்த பத்திரமா இருக்கட்டும்னு. இங்கே எதுக்கு வந்தா? வரலாவா? கொஞ்சம் வரலாம், வாங்க. வரலாம். கொஞ்சம் முன்னாடி ஒரு நூல் முன்னாடி போ.
கொஞ்சம் அப்படியே நொடிக்காம இருக்கோம். கையை கொஞ்சம் தூக்கும். முன்னாடி ஒரு நூல். டேய் முன்னாடி எதுக்குடா அப்படி விட்றா? போடு, கீழே இருந்து போடு, திருப்பி போடு பண்ண. இந்த சொரு. இல்லை பட்டமலை கலவை. டேய் அந்த பட்டமலை கலவை. இல்லை இதை எப்படி ஏறா? லூசுடு. இதை இங்கே லூசுடு. சுத்து சுத்து. பின்ன போடு. அது எப்படி வேணாலும் போடுறோம். அது லாக் பண்ணால் நாங்கள் பார்த்து லாக் பண்ணிக்கலாம். போகலாம். இன்னும் ரோட்டில் மாட்டம் பார்க்கலாம். கலப்பை காட்டில் வந்து மட்டமாக இருந்தால் தான் மட்டமாக விழுவோம். இல்லைன்னா இப்படி சாஞ்சிட்டு போகணும் வச்சுக்காவ. ஒரு நூல் லூஸ் விடணும்டா. முறுக்கு அதை விடு. விடு, நான் சொல்ல முடியும். லைட்டே லோடு கூட. போதும் இருடா. அதை லாக் பண்ணாத, அப்புறம் லாக் பண்ணலாம். இங்கே லைட்டு லோடு கூட. தூக்கு. சூப்பர். அப்படியே இருபது சொல்லு. சமைச்சு தான் தட்டி விட, மண்ணை தட்டி விட. அடியில் எவ்வளோ தேஞ்சிருக்குது. அடியில் ஒன்றும் பெருசாக தேயில. ஓகே, பட்டை மட்டும் இறக்கட்டுங்க. சுண்டு ஓடி ஓடி. ஓகே நண்பா, இது வந்து பட்டை மாற்றுறதில்ல. பட்டை வந்து தேஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த பட்டையை விடக்கூடாதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ பாரு, இப்போ ஆம்பு விழுவாடு இருக்குதா, விழுதான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா இனிமேல் ஆம்பு தேய்க்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து பட்டையை வந்து ஒரு ஓட்டை கீழே இறக்கி போடுறதுக்கு இப்போ கழட்டிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஆம்பியே முடிச்சு விடுவாங்க. என்ன காரணம்னா பட்டையை இறக்கி போடுறதில்ல, தேஞ்ச பட்டை ஓட்டுறது, இதெல்லாம் ஓட்டினோம்னா கலப்பையோட லைஃப் சீக்கிரம் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேஞ்சிக்கிச்சா உடனே வந்து எப்படி சொல்கிறது, பட்டையை இறக்கி கட்டிக்காங்க. அதுதான் நல்ல பயன் கிடையாது. ஏன்னா ஓரத்தை பட்டை தான் சீக்கிரம் தேயும். நம்ம சந்தோஷ் தட்டுற தட்டு தான் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அப்பா அடியா இது. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சந்தோஷம் எப்படி வேலை செய்கிறான்? நல்லா வேலை செய்கிறானா? ஓடி ஆடி வேலை செய்கிறானா? இல்லை அப்படியே மதமானு சோம்பேறி மாதிரி இருக்கிறானா? ஸ்பீடாகிறானா? எப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க ப்ரோ, பார்க்கலாம். நீங்கள்லாம் சொல்கிறத வச்சு தான் நம்ம சந்தோஷ வேலைக்கு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணலான்னு இருக்கிறேன். எப்படா சந்தோஷா? சரியா, நீங்கள் சொன்னால் வேலை செய்கிறானா இல்லைனா போகிறானா? பேனரை கழட்டு. பேனர் சுகராக இருக்கணும். என்றைக்கு பேனர் போட்டு கழட்டினாலும் டடக்கு புடக்குன்னு ஆர்டர் பேனர் பிடிங்கி போகுது. 21 தான் போட்டு கழட்டணும். எத்தனை போடுற? இது எத்தனை? 21. அவன் பேனர் சுகரான பேனர் தான் எடுத்து போய்கிறான். சுண்டை 21 இல்லைனா பாக்ஸ் ஐட்டு எடுத்துருவா. 21. ஓகே நண்பா, இந்த கலப்பையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த 5 கலப்பை இந்த மாடலில்
இது மாதிரி வந்து அளவில் வந்து இந்த கொண்டை பாருங்க, இது மட்டமாக தேஞ்சு போச்சு, இங்கே அடியில் இருக்குதா. இதில் இன்னொரு மாடல் இருக்கும். அந்த கலப்பு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டை மாதிரி கொடுத்து அந்த பட்டை சந்துக்குள்ளே போல்ட் இருக்கும். அது வந்து கொண்டை தேஞ்சு போச்சுன்னா வச்சுக்கோங்க, கழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. கொண்டை தேஞ்சு போச்சுன்னா மேலே ஒரு சாப்பிட்டு வச்சு அடிச்சோம்னா புடிங்கிட்டு விழுந்து போயிடும். முடியாத பட்சத்துக்கு கட்டிங் மோட்டர் போட்டு அறுத்து செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. இன்னுமே யாராச்சும் 5 கலப்பு எடுக்கிறீங்கன்னா இது மாதிரி அச்சு டைப் பார்த்து எடுத்துக்கலாம். அதுதான் கரெக்டு. சுஜித்து பாரு, அது எவ்வளோ அழுத்திராக்குது அந்த போல்ட்டு கடைசியாக கழட்டுறது எவ்வளோ அழுத்து சுண்டு தா உங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரி கூடா அவனுக்கிட்ட ஆப்பிச்சு. புது போல்ட்டு பாரு, அந்த வளர்த்தியா அதோட வளர்த்தியா போயிச்சானே. அதை பாரு வாங்கிட்டு வந்தேன் 5 போல்ட்டு ஒண்டாதா. அதை வச்சு பாரு 2 ஒரே வளர்த்தியானது. இது 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 சரி அதான் கொஞ்சோன்னு ஒரு நூல் வச்சு. ஓகே ப்ரோ, நான் சும்மா தான் டைட் வச்சேன். இவங்க என்னடானா இந்த வெறும் காலரிக்கா போல்ட்டை கழட்டுறதுக்கு பை போட்டு வளர்த்துற அளவுக்கு முன்னேறினாங்க. எப்படி தான் எங்கள் பிள்ளையெல்லாம் சுஜித்து கொடுக்குறத தெரிலப்போ. இதெல்லாம் ஒரு போல்ட்டு, இதுக்கெல்லாம் பை போட்டு யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா? அப்படி சுண்டு வரல இழுத்தா வரக்கூடாது. என் கை தான் பாரு எவ்வளோ பெரிய டேமேஜ். இன்னொரு கை ஒரு கை பேலன்ஸ் பண்ணி இன்னொரு கையில் தான் டைட் வைக்க முடியும் மாப்பிள்ள. நான் வச்சு டைட்டு தான் மாப்பிள்ள அதெல்லாம். வேண்டாம் நான் இன்னொரு 10 நாள் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அது டைட்டு ஏப்பா போல்ட்டு கழட்டுற சவுண்டில் தறுக்கடிங்குதுப்பா. பார்க்கலாம் என்ன தான் கழட்டிங்கன்னு பார்க்குறேண்ணே. அதில் கடி கொடுத்துரு சந்தோஷ். அதில் வந்து மேலே கடி கொடு. இதில் நீ பிடிக்க மாட்டா. எழுத்து கூட ஒட்ட விட்டு ஸ்லீப் பண்ணிவிடாது. சுஜித்தும் வந்து ஒரு சில போல்ட்டு வர மாட்டேங்குது. இப்படி கழட்டி பார்க்குறான், அப்படி கழட்டி பார்க்குறான். போல்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறான் ப்ரோ. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. இங்கே ஒருத்தவன் முக்கு ஊருக்கே கேட்குது சத்தம். இவன் எல்லாத்துக்கும் மிச்சமாகறான் சந்தோஷ். ஆனால் ஏதோ கழட்டுறான். ஏதோ ஒரு ஐடியா பண்ணி கழட்டிடுறான். எங்கேயும் இடிக்காத கழட்டிட்டேன்னா நல்ல பையன்டா. வெற்றிகரமா நானும் ஒரு பட்டையை கழட்டிப்பேன். 5 பட்டையில் ஒரு பட்டை கழட்டுறது வெற்றிகரமா? 5 கழட்டிருக்கணும். இது வர மாட்டேங்குது. அப்படியே மேலே இருந்து தட்டு அங்கிருந்து தட்டு. ஒரு மேலே ஒரு போல்ட் வச்சுட்டு கட்டை மிளகில் வச்சு பிடிச்சி டைட் பண்ணு. சுஜித்துனா கொக்கானா அவனும் எப்படியோ அந்த கொண்டையை பிடிக்கலான்னு பார்க்குறான். பிடிங்கிட்டாருப்பா. வெறுங்க கையில் போட்டுக்காத ரெடியாப்பா. சந்தோஷ் பட்டையில் இப்படி எடுத்து வரிசை அடுக்கு. எப்படி எவ்வளோ தேஞ்சிருக்குது என்ன பண்ணாரு பார்க்கலாம். தெய்வத்தில் வை. அப்படி எல்லாம் ஒன்றா வரிசை நடுவில் வை. எவ்வளோ வளர்த்தி பட்டை அடிச்சுண்ணே, பாதி பட்டையை கூட காணாமே. ஸோ சத்தம் போடக்கூடாது. அவ்வளோதானா? 5 பட்டை தான். இது 2 தான். ஓகே சுட நான் எப்படி எடுத்த நீ வச்சு போட்டு பண்ணுறியா? எல்லாம் தொடச்சி விட்ருங்க. மண்ணை தொடச்சி விடும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிடும். எல்லாம் மண்ணெல்லாம் தட்டி விட்டிங்களா? எல்லாம் முடிஞ்சா? இப்போ ஒரு 2.5 போல்ட் வேணுமே. ஒரு 5 போல்ட் வீட்டில் போய் பொறிட்டு ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு போடு. நீ இந்த வாரத்தையை பட்டி எடுத்து அந்த வாரத்துக்கு போடு. அது மேலே கிடக்குது போடு. ஒரு புது போல்ட்டு குட்டை, இது வளர்த்தி போல்ட்டு பின்னாடி. 2 போல்ட்டு தான் போடணும். அந்த குட்டை போல்ட்டை முன்னாடி போட, வளர்த்தி போல்ட்டை பின்னாடி போடு. உனக்கு ஒரு நீந்த போல்ட்டு கொடு. குட்டை போல்ட்டு ஒன்று கொடுறா, புது போல்ட்டு. சூப்பர் சுண்டு போட்டு டைட் பண்ணு. காப்புன்னு இந்த ஒரு பேட்ச் ஓடிச்சுன்னா அவ்வளோதான். தூக்கி எறிய வேண்டியதான். போல்ட்டு காலி. போல்ட்டு பட்டல பட்டை காலி.
மாற்றிடும் படன்னு இப்போ அப்படி சந்தோஷ் பார்க்குறான் இப்படி போடுறான் தடேன் அப்படி பாரு எப்படி நுணுப்பாக கவனிக்கிறான் பாரு போடு எப்படி போடுறேன்னு பார்க்குறேன் கீழே இறக்கி போடு போடு முன்னாடி குட்டை இப்படி பின்னாடி வளர்த்தி அதான் போடு போட்டு விட அவன் வந்து டைட் பண்ணிக்குவான் நீ எல்லாத்தையும் அது மாதிரி போட்டு விட்டுரு விஜித் பாரு என்ன மாதிரி போட்டு டைட் பண்ணுறதுல கிங்கு வெளியிலே கொஞ்சம் இருக்கட்டும் பாட்டா எதுக்கு இப்படி டைட் தட்டி விட்டு டைட் வைக்கிறோம்னு வச்சுக்காங்க அப்போ தான் வந்து இந்த பட்டைக்கும் அந்த ஆம்புக்கும் சென்ட்ரல் லைட்டாக துருப்பு இருக்கும் ப்ரோ தட்டி விட்டோம்னா அந்த துருப்பெல்லாம் கீழே கொட்டி போயிடும் பட்டை போய் கப்புன்னு நெருங்கும் ஸோ அதுக்கோசரம் தான் வந்து அது மாதிரி தட்டி விட்டு வச்சோம்னா சேக்கையெல்லாம் டைட் வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து பட்டை லூஸ் ஆகாது ஓகேவா எதுக்கு ப்ரோ தட்ட தேவையில்லையா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு தட்டுறதுக்கு உண்டான ரீசன் இதுதான் தட்டி விட்டு வச்சா ஃபுல்லாக ஒண்டை ஏறிக்கும்னு வச்சுக்காங்களேன் இல்லைன்னா 1 மணி நேரத்தில் ஒன்று லூஸ் ஆகி போயிடும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் டிரைவராக இருந்தாங்கன்னா பட்டையாக போயிடும் இது ரெண்டில் ஏதோ நடக்கும் இது ஃபுல்லாக டைட் வச்சு விட்டா மேக்ஸிமம் லூஸ் ஆகாது என்ன மெஞ்சு ஒரு 20 மணி நேரம் ஓடிட்டு வேணுன்னா ஒரு செக்கப் பண்ணலாம்னு வச்சுக்காங்களேன் ஓகே நண்பா அவ்வளோதான் கிட்டத்தட்ட வேலைக்கு முடிஞ்சுது இந்த 5 கலப்பைலாம் இப்போ இறக்கி போட்டோமா இன்னும் 2-3 மாதம் ஆகும் ப்ரோ ஏன்னா 5 கலப்பெல்லாம் ஓட்டம் கம்மி தான் ஏதோ இப்போ ஒரு 10 நாளாக ஒரு 20 மணி நேரம் ஓட்டணும் இல்லைன்னா 5 கலப்பைக்கு இறக்கி வந்துருக்குது நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஓடுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பு கலப்பை ரொட்டேட்ரு இதுதான் வந்து மேக்ஸிமம் ஓடும் 5 கலப்பைலாம் சீசனுக்கு தான் ஓடுன்னு வச்சுக்காங்களேன் அவ்வளோதான் போட்டு டைட் பண்ணிடு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஓகே நண்பா ஒரு வழியாக எல்லா பட்டையும் போட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ வளர்த்து நிற்கிது முன்ன எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படியே கத்தி மாதிரி இருக்குதா அவ்வளோதான் இது இந்த இடத்துல போயிட்டு 5 கலப்பை பட்டை புது பட்டை தான் 5 கலப்பை பட்டை வந்து புது பட்டை வந்து நானே அடித்து தான் போடுவேன் ப்ரோ இப்போ வந்து வளையாது 5 பட்டை போல்ட்டு வளையாது நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து லோடு போல்ட்டை அரைக்கா மெயின் போல்ட்டு 3/4 இன்ச்சு இப்போ கட்டாச்சுன்னா இந்த 2 போல்ட்டு தான் கட்டாகும் அவ்வளோ செடியும் கட் ஆகாது அதே மாதிரி பட்டையாக நிமராது நம்மளதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கடையில் வச்சுருப்பாங்க ரெடிமேடாக வாங்கிட்டு வருவாங்க அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுப்பில் வச்சு நல்லா பழுக்கு வச்சு நிமித்துவாங்க இதெல்லாம் அப்படி இல்லை நம்மளதெல்லாம் லைட்டாக எந்த இடத்துல நிதோ வரப்பட்டையே அப்படியே வந்து டெம்பர் பட்டையே நிமித்தி போடுவோம் இப்போ இது வரலும் ஓட்டுருக்குறோம் எவ்வளோ கல் மாட்டுருக்குது எல்லாம் மாட்டுருது இது வரலும் வண்டியை நின்னால் நிற்குமா தவிர பட்டை மட்டும் எக்காரந்து கொண்டு கட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன் சரி அவ்வளோதான் வெளியே வந்துடுறா ஓகே நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் டேக்கர் மிஷியம் எல்லாம் பொறுக்கி பேனர்லாம் இங்கே எடுத்து எடுத்த சுற்றி அந்தந்த வண்டியில் எடுத்த எல்லாம் அதை எடுத்து கொண்டு போய் பார்க்கலாம்